அன்றைக்கி ஒரு வீடு தீப்பிடிச்சி எரிஞ்சிருச்சு. பூரா ஓடுறான். ஒருத்தன் பிறவை தூக்கிட்டு ஓடுறான், ஒருத்தன் கட்டில் தூக்கிட்டு ஓடுறான், இங்கிட்டு ஒருத்தன் அண்டாவை தூக்கிட்டு ஓடுறான். இதில் ஒரு உரல் கிடஞ்சி, யாரும் தூக்கம் இல்லை. ஒரு எல்கேஜி போய் குடுவிட்டு ஓடி அந்த உரல் தூக்கிட்டு ஓடிட்டான். எப்படா அப்படி? இதெல்லாம் என் ஸ்கூல் பேக்கை விட சின்னதாக தானே இருக்கு அப்படின்ட்டுக்கான். இதில் என்ன பெரிய விஷயம்னா, ஆட்டோவில் காலையில் போவாங்க ஸ்கூலுக்கு. ஆட்டோவில் நம்மளுக்கு தெரிஞ்சு ஒரு 4 பேர் 5 பேர் உட்கார முடியும். 16 பேர் உட்காந்துவாங்க சின்ன பிள்ளைகளாம். பேக்கூரை உள்ள இருக்கு, இவங்க ஒரு வெளியே பிதுங்கி வலிஞ்சு ஒருத்தன் ஆரனை பிடிப்பான், ஒருத்தன் ஸ்டேரிங்கி, ஒருத்தன் கிளர்ச்சி, ஆக மொத்தம் டிரைவர் வெளியே உட்காந்துருப்பான். இவங்களே ஓட்டி போகிறோம். கல்லூரி மாணவர்கள் அது பெரிய விஷயம். ஏன்னா கல்லூரியில் பண்ணுற கலாட்டம் வித்தியாசமாக இருக்கும். அவங்க எப்படி கேட்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி. வாத்தியார்ட்ட ஒருத்தன், நாளைக்கு எக்ஸாம் தொடங்குது, ஏதாவது டவுட் இருக்கா? சார் டவுட்னா? அதுலேயே விட உனக்கு டவுட்டு? டவுட்னா ஐயம்னு அர்த்தம்ப்பா. ஐயம்னா அப்புறம் சொல்லியிருக்கேன், நாளைக்கு பரீட்சை தொடங்குது, ஏதாவது கேளுங்க. சார் ஒருத்தர் இருந்துச்சு, பரீட்சைக்கு எது சார் வரும்? என்னை பார்க்கல கேனப்பேனா தெரியுதா? பரீட்சைக்கு எது வரும்னு ஏன்